ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இப்போது உங்களுக்கு நான் ஒரு பூ காமிக்க போகிறேன். நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஜினியா பூ பூத்துடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இது என்னென்னா எல்லாமே ஒத்த இதழ் தான். இப்போ இதில் மொட்டு வச்சுருக்கு, அது பக்கத்தில் உள்ளதில் மொட்டு வச்சுருக்கு. இதில் எல்லாம் மொட்டு வருத ஸ்டேஜில் இருக்குது. இங்கே இன்னொன்று மொட்டு இருக்குது. இது இன்னும் 2-3 நாளையில் பூத்துரும். அப்புறம் இதில் என்னென்னா நிறைய செடி அப்படியே போட்ட விதையை நான் எதுவுமே எடுத்து தனியாக வைக்கலை. ஒருவேளை தனியாக எடுத்து வச்சு அது வளராமல் போயிட்டுனா என்ன பண்ணுறதுன்னு அப்படியே அதே ஒரே தொட்டியிலே எல்லாம் கிடக்கு. இதில் ஒரு கட்டி கிரேந்தி கிடக்கு. இது ஒரு எல்லோ கலரில் சின்ன சின்ன பூவாக பூத்து இருக்கும். அந்த பூ நான் ஆல்ரெடி கூட வீடியோ போட்டிருப்பேன். அப்படி இப்போ எல்லாம் பூக்குது. அப்புறம் இது ஒரு பூ தான். இதை நான் என்ன பூன்னு தெரில, பூத்தாதான் எனக்கு தெரியும். ஆனால் சூப்பராக இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு அழகான பூ கிடச்சிருக்கு. இது விதையை பத்திரமா எடுத்து வச்சுக்கிடணும்.